மக்களை தேடிட்டு சிக்ஸ் பேக் சேலஞ்சில் இன்று 4:27 முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்மளோட பயணம் திண்டுக்கலை நோக்கின்னு. காலையிலே ஆளுக்கு ஒரு சம்சாவை போட்டுன்னு 4 சக்கர வாகத்தை ஒரு பொருட்டுனே கிளம்பிட்டோம். பையன் ரொம்ப நேரமா அதே புச்சினே வரான். ஏன்னு கேட்டா கீழே ஊந்துருன்னு சொல்றான். அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பையன் அவனுக்கு பிடிச்ச பட்டாவை கேட்டுன்னு வரானா, அதான் அதே பிடிச்சிருந்தான். பையன் இது மாதிரி நிறைய தீபாவளி போனஸ் வாங்கினே இருந்தான். பையன் காது மேலே நிறைய தீபாவளி போனஸ்லாம் வாங்கிட்டான். அப்படியே பெருட்டு போயினே இருந்தான். போகும் வழியில் பழக்கடையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் பழத்தையும் வாங்கிட்டோம். சரியா 3 மணி நேரத்துக்கு பின்பு தரையிறங்கியாச்சு. எல்லாமே கேமராவெல்லாம் எடுத்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அண்ணன் மட்டும் ஃபிட் பண்ணாம யாருக்கிட்டே கடலை போட்டு இருந்தாரு. நம்ம திண்டுக்கலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கிசுக்குன்னு போட்டோவும் புஸ்குன்னு வீடியோவும் எடுக்க வந்திருக்கோம். நம்ம பையன் இன்னமும் தீபாவளி போனஸ் வாங்கிட்டு தான் இருக்கான். கல்லாலே வாங்குறான். நமக்கு திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்தவங்க 4 போட்டோவை கிசுக்குன்னு வெளில வச்சு எடுத்தாச்சு. புஸ்குன்னு மண்டபத்துல போயிட்டு கிசுக்குன்னு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு அருகாமையிலே தென்னந்தோப்புலாம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அங்க புகைப்படம் பிடிக்கலாம்னு நடராஜா சர்வீஸ்லேயே கிளம்பிட்டோம். போற வழியில ஜல்லிக்கட்டு நண்பரை வேற பார்த்தோம். பையனை பார்த்தாவே பையன் கோவப்படுறான். பையனுக்கு ஒரு டாட்டாவை போட்டு தென்னந்தோப்புக்கு வந்தாச்சு. இங்க போட்டோவை எடுத்துனே இருக்கும்போது நம்ம அண்ணன் தீபாவளி போனஸ் வாங்குவார் பாருங்க. இங்க இருந்த நண்பர்களுக்கு டாட்டா போட்டு கிளம்பிட்டோம். நம்மளோட பயணத்தை ஜுடியோவுக்கு போட்டாச்சு. வாங்கிட்டு நம்ம அண்ணனும் கொஞ்சம் வாங்கணும்னு சொன்னாரு. நம்மளோட 4 சக்கர வாங்கினத்தை ஒரு பொருட்டுன்னு இங்கிருந்து கிளம்பிட்டோம். 30 நாள்ல 6 பேக் வைக்கிறேன்னு வேற சொல்லியிருந்தேன். இன்னும் நமக்கு 3 நாள் தான் நண்பர்கள் இருக்கு. தொடர்ந்து இணைப்பில் இருங்க மக்களே. நாளை சந்திப்போம். டாட்டா.